நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணம் பற்றிய பல சர்ச்சைகள் வந்த வண்ணம் இருக்க, கடந்த ஒரு வாரமாக கீர்த்தி சுரேஷ் இவரை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று பலரின் புகைப்படங்களும் இணைந்து செய்திகள் வெளியான போதும் கீர்த்தி தரப்பிலிருந்து உறுதியான தகவல் எதுவும் வெளிவரவில்லை. தமிழில் இது என்ன மாயம் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானவர் கீர்த்தி சுரேஷ். இவர் தமிழில் மட்டுமல்ல, மலையாளம் மற்றும் தெலுங்கிலும் ஒரு சில படங்களில் நடித்திருக்கிறார். நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற உள்ளதாக திங்கட்கிழமை செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து அவரது குடும்பத்தினர் இதுவரை கருத்து தெரிவிக்காத நிலையில், கீர்த்தி தனது நீண்டகால காதலரான ஆண்டனி தட்டில் என்பவரை கோவாவில் அடுத்த மாதம் டிசம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் திருமணம் செய்ய உள்ளதாகவும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது என்று இந்த செய்தி பரவியதும் பல ரசிகர்களின் உதடுகளில் ஒரு கேள்வி இருந்தது. யார் ஆண்டனி? ஆண்டனி தட்டில் துபாயைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆவார். அவர் தனது சொந்த ஊரான கொச்சியில் ரெசார்ட் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் 2 நிறுவனங்களும் ஆண்டனிக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆண்டனி ஊடகங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்பவில்லை. எனவே அவர் கீர்த்தியுடன் பொதுவெளியில் தோன்றுவதில்லை. கீர்த்தியும் ஆண்டனியும் 15 வருடங்களாக டேட்டிங் செய்து வருவதாக இந்தியா டைம்ஸ் வெளியிட்டது. இருப்பினும் அவர்கள் சமூக ஊடகங்களில் ஒன்றாக படங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டனி இளங்கலை கல்லூரியை தொடங்க இருந்த போதும் இருவரும் டேட்டிங் செய்ய தொடங்கினர். கீர்த்தி சுரேஷ் தற்போது ரிவால்வர் ரீட்டா, கன்னிவெடி மற்றும் ஹிந்தியில் ஜான் பேபி படங்கள் கமிட்டாகி இருப்பதால் படங்களை முடித்த பிறகு திருமணம் செய்ய இருக்கிறார். திருமணத்துக்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் சினிமாவை விட்டு துபாயில் குடியேறப் போவதால் சினிமாவுக்கு குட் பை சொல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.